நீங்க செய்யற வேலையில நீங்க உண்மையா இருங்க. நம்ம கூட வேலை செய்யறவங்க தப்பு செய்வாங்க, கூட வேலை செய்யறவங்க திருடுவாங்க, கூட வேலை செய்யறவங்க கமிஷன் அடிப்பாங்க, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு கடத்துவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு வேலையை நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார்னா அது அரசாங்கம் தரல, அது நமக்கு மேல இருக்கிற மேனேஜர் தரல, அந்த கம்பெனி ஓனர் தரல. ஒரு வேலையை நம்ம செய்யறோம், அந்த வேலையை ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏசு நமக்கு கொடுத்த வேலையில நாம் உண்மையா இருந்தா மேற்கொண்டு ப்ரமோஷன் ஆகும், சம்பள உயர்வு வரும், அந்த வேலை நமக்கு நிரந்தரமாகும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், மனிதன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மனிதன் எனக்கு கேள்வி கேட்பான், நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதை கொடுத்தது கர்த்தர், இந்த ஸ்தானத்துல வைத்தது கர்த்தர், எனக்கு சம்பளம் கொடுக்கிறது கர்த்தர், உழைக்கக்கூடிய பலனை கொடுக்கிறது கர்த்தர். அவர் என்ன பார்க்கிறாரு, அவருடைய பார்வைக்கு நான் உண்மையா இருக்கணும்னு வேலை செய்தால் மனிதன் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். இது 100க்கு 100 உண்மை பிரியமானவர்களே.